வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 ஸ்பெஷல் வீடியோ. ஏன் அப்படின்னா நம்ம ஐராவோட தங்கச்சியோட பேரை ரிவீல் பண்ணுற ஒரு வீடியோ. ஸோ நம்ம பேர் வைக்கிற ஃபங்க்ஷனு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, ஏன்னா நம்ம ஐராக்கும் அதெல்லாம் எதுவும் பண்ணல. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இவளுக்கும் வந்துட்டு பேர் வைக்கிறதுக்குலாம் எந்த ஃபங்க்ஷன் கிடையாது. நம்ம டேரெக்டாக வந்துட்டு பேரை வச்சிடலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நேற்று போட்ட வீடியோ, நேற்று என்ன வீடியோ போட்டோம், பிரின்சஸ் கம்மிங் ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம். அதில் வந்துட்டு கீழே நிறைய வந்துட்டு கமெண்ட் வந்துருந்துச்சு, இன்னும் யாருமே வரல, இந்த மாதிரி எப்படி எல்லாருமே இப்படி இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை பார்க்குறக்குன்னு சொல்லிட்டு. நான் அதுக்காக கஷ்டப்படவே இல்லை. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பில் பே பண்ணுறது வந்து நான் தான் போய் பே பண்ணணும். ஸோ இப்போ நான் வேறு யாரும் போய் பே பண்ண முடியாது எனக்கு பதிலாக. அப்போ நான் தான் வந்துட்டு மேலே கீழே மாடி 7 மாடி 6 மாடி எவ்வளோ மாடி இருந்தால் நான் தான் ஏறி ஆகணும். ஸோ அந்த ஏறினதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டோமே தவிர அங்கே பார்க்குறக்கு யாரும் வரல அப்படின்னு இல்லை. நம்ம யார் வந்தாலும் எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாதுல்ல, எல்லோரும் வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ வரவங்க எல்லாத்தையும் நம்ம வீடியோ எடுக்க முடியாது. சில சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே வீடியோவில் காட்ட முடியாது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்தாங்க. யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமர் அனுஃபா அன்ஷா அவங்க வந்தாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு ரிஸ்வான் சுமி வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க, நிறைய ரிலேஷன்ஸ் வந்தாங்க. அப்புறம் சுஜய் ப்ரோ, வசந்தி அக்கா இவங்களாம் வந்தாங்க. நம்ம எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுத்து காட்ட முடியாது. எல்லோரும் வந்தாங்க, பார்த்தாங்க, அவ்வளோதான், அவங்க போயிட்டாங்க. நம்ம கூடவே வந்துட்டு இருக்க முடியாது. நான், பமி, ஐரா, புதுசாக பிறந்த குழந்தை, நாங்கள் தான் ஒரு ஃபேமிலி. ஸோ என்னோடய ஃபேமிலிக்காக நான் தான் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மாடி இருந்தாலும் ஏறி இறங்கணும், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் கார் ஓட்டணும், எல்லாமே பண்ணணும். அந்த வீடியோவில் நம்ம குறிப்பிட்டு சொன்னது என்ன அப்படின்னா எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அந்த வீடியோவில் நம்ம குறிப்பிட்டு சொன்னது என்ன அப்படின்னா, என் கூட ஆக்சுவலி தம்பி மாதிரி அந்த பையன், தேனிக்கார பையன் ஒருத்தர் வரேன்னு சொன்னான். அப்போ நம்ம அவனை கம்பல்லாம் பண்ணல, வரேன்னு சொன்னால் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்பேன் நான். ஸோ அது கடைசி நேரத்தில் வரலன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பம்மியோட தம்பி பார்த்திங்க அப்படின்னா அவன் வரல, டிஸ்சார்ஜின்னு சொல்லி தெரியும். அவன் ஏன் வரலாம் அப்படின்னா அவன் நைட் எங்கேயோ போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். நம்ம எல்லாமே டீட்டெயில்டாக சொல்ல முடியாதுல்ல. அந்த வீடியோவில் சும்மா ஒரு ஃபன்னுக்காக நான் சொல்லியிருப்பேன், யார் மனதையும் புண்படுத்துறதுக்காகவும் இல்லை. அதே மாதிரி வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே புண்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன இல்லை, சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் புண்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு வீடியோவுக்கு வருவோம். நம்ம வந்துட்டு நம்ம எங்கள் குழந்தைய தூக்கிட்டு, எங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு, இந்த குழந்தைய கூட்டிகிட்டு, அந்த குழந்தைய தூக்கிட்டு, அக்கா சரி, சேச்சியை கூட்டிகிட்டு, குழந்தைய தூக்கிட்டு நாங்கள் வந்துட்டு எங்களோட ஃப்ளாட்டுக்கு போனோம். ஃப்ளாட்டுக்கு போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குழந்தைக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. என்ன உடம்பு சரியில்லைங்கிற வேர்டு அது கரெக்டாக வராது. மருந்து கொடுக்குறதுக்கெல்லாம் பாட்டிங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா வச்சு பால் ஊற்றணும், வாயில் வந்துட்டு பாலை வச்சு அமுத்தணும். அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா நான் தான் வந்துட்டு ஆக்சுவலி இந்த பாலை கொடுக்கணும். அந்த மாதிரி நான் பாலை கொடுத்தப்போ தலைக்கேறிடுச்சு, குழந்தைக்கு வந்துட்டு தலைக்கேறிடுச்சு, ரொம்ப இரும்பல். அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்ச குழந்தை தூங்கிக்கிட்டே இருக்கு. எனக்குன்னா ஒரே பயம். அப்புறம் பமி வந்துட்டு அழுக ஆரம்பிச்சு, பமியோட மம்மிக்கு ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணால் ஆன்ட்டி வந்துட்டு எங்கள் கூட ஃபுல்லாக இருந்துட்டு பயங்கர டயர்டாக அவங்க ஃபோன் அட்டன் பண்ணல. அப்புறம் பமியோட மம்மிக்கு கால் பண்ணி இந்த மாதிரின்னு சொன்னோடனே நாங்கள் கிளம்பி வரோன்னு சொல்லி சொன்னாங்க. வேண்டாம், நீங்கள் வர வேண்டாம், நாங்களே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பமியோட அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் எல்லா திங்ஸையும் தூக்கிட்டு இங்கே வந்துடுங்க, குழந்தை ஓரளவுக்கு பெருசாகிற வரைக்கும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கிளம்பி வந்துட்டோம். இப்போ நாங்கள் கரண்ட்லி இருக்கிறது எங்கே இருக்கோம்? இல்லை, யார் வீட்டில் இருக்கோம்? அப்பப்பா வீட்டில். இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டீப்பான பாக்கு ஃபாரஸ்ட்டு. எப்படி? கூலநாய் இல்லை, குள்ளநரி. உள்ள வந்துட்டு குள்ளநரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மலபார் கேட்டு, மலபார் சிவிட்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் எப்படி பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால நம்ம அப்படியே இறங்கி போவோமா, உள்ளே போகலாமா? நான் வரையிரு. நானும் ஐராவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு வெளியே போயிட்டு வரோம். பமி அதுக்கப்புறம் குழந்தை அவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க, வீட்டுக்குள்ளே இருக்காங்க. போகலாம், நான் வரேன். இறங்கு. நீ ஒன்று பார்த்தியா? இறங்கு, முதல்ல கீழே இறங்கு, நான் காட்டுறேன். பேபி ஆன் போர்டு நொட்டியிருக்கு. உள்ள குழந்தை இருக்குல்ல, அதனால நல்லா இருக்குல்ல. அப்போ
இதுக்குள்ளே பாம்பு இருக்கும், இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கும். பியர் இருக்கும், பாண்டா இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு. இந்த முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி கிரில் போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி, ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் இந்த பாக்கு மரம் இருக்கிறதுனால நல்ல ஒரு 7 அடி 8 அடிக்கு பாம்பெல்லாம் இருக்குது இதுக்குள்ளே. அதுக்கப்புறம் நம்மளோட வைல்டு அனிமல் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குது. நம்மளோட சுகர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கா. நாங்கள் வரும்போது சுகர் அப்படியே விட்டுட்டு வர முடியாதுல்ல, அப்போ சுகரையும் வந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டோம். சுகர் இதுக்குள்ளே இருக்கான். இப்போ அப்படியே உள்ளே போவோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு நம்ம பிரின்சஸையும் செகண்ட் பிரின்சஸையும் என்னோட பமையையும் பார்த்து உள்ளே போகலாம். இது யாரா? அது குள்ள நரியா? சேச்சியா? சரி, இவளுக்கு வேணால் பேர் மாற்றிடலாம் பமி, சேச்சின்னு. பமிக்கு வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. அதாவது குழந்தை டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வந்துட்டு எப்போ டிஸ்சார்ஜ் ஆனோமோ அப்போ இருந்து வந்துட்டு பயங்கர டயர்ட்னஸ்ஸு. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் நடக்கும், அது டெலிவரி ஆனவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நிறையா பார்த்திங்க அப்படின்னா நடந்துகிட்ருக்கனால பயங்கர டயர்டெலாம் இருக்கா பமி. டயர்ட், பயங்கர டயர்டு, கொக்கா டயர்டு அப்படின்னு சொல்லலாம். இவளுக்கு சொரியறதுக்கு ஒரு ஆள், பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள். அதுக்குள்ளே விரல் விட்டேன்னு வச்சுக்கோ, கிருன்னு அடிக்கும். அடி வச்சு பாரு நீ. ஓ, இந்த பட்டன் அமுத்துனா சார்ஜ் பட்டன் இருக்குல்ல, இது அமுத்துனா ஒரே நேரம் ஆன் ஆயிருக்கும். இங்கே வா, நான் அமுத்தி காட்டுறேன். ஏ பூச்சி, இங்கே பார்த்தீங்களா ஐயரோட ஃபோட்டோ? ஐரன் இது. நம்ம தலை பமியாறு, செண்டி மண்டில தார்மாறு. முடிச்சு கட்டிட்டாங்கல்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் நீல. ஜாலினா ஜாலி, பயங்கர ஜாலி. ஈஸி சேரில் உட்கார வச்சுட்டானுங்க. லாஸ்ட் டைம் கூட கொஞ்சம் ஈஸியாக ரிகவர் ஆகிட்டேன் 1 வீக்கில். இது ஆகவே மாட்டேங்குது, சவுண்டு கூட வர மாட்டேங்குது. 11 days ஆயிடுச்சுல? 10 days ஆயிடுச்சு. 10 days கரெக்டாக 10 days ஆயிடுச்சு. இன்னும் ரெக்கவர் ஆகலை பமி. அதனால தான் சரி பம்மியோட மம்மி வந்துட்டு சரி தனியாக இருந்தால் செட் ஆகாது, இங்கே வரட்டும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பெரிய மனசு பண்ணி வர சொல்லிட்டாங்க பம்மியை. அவங்களாவே கிளம்பி வந்துட்டாங்க. அப்புறம் நாங்களும் சொன்னோம், வேண்டாம் நாங்களே வரோம், நீங்கள் வர வேண்டாம் நாங்களே வரோம், நீங்கள் எப்போ கூப்பிடுவீங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிருந்தோம். நீங்கள் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும், வந்து மறுபடியும் ரிட்டர்ன் போகிறதுக்கு 1 மணி நேரம், அதுக்கு நாங்களே கிளம்பி வந்துடுறோம். 45 minutes நாங்கள் இங்கே இருப்போம். வந்துட்டோம். ஐயோ, இதே நம்ம ஃப்ளாட்டில் இருந்திருந்தோம் அப்படின்னா பேர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் பலூன் டெக்கரேஷன்லாம் பண்ணலாம்னு சொல்லி பம்மியோட தம்பி சொல்லிட்டு இருந்தான். இல்லை தம்பி எங்கே போனானோ, அவன் சொல்லுவான் தம்பி எங்கே போனான்னு சொல்லி தெரியல. சரி எங்கேயாவது இருப்பான், வந்துடுவான். அப்போ அவன் வந்ததுக்கப்புறம் பலூன் டெக்கரேஷன்லாம் பண்ணி திருப்பி கூட நம்ம பேர் அனௌன்ஸ்மெண்ட் இன்ஸ்டாகிராமில் பண்ணிக்கலாம். வயிறு வலி சளி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருக்கும், பொய்யெல்லாம் பேச மாட்டாங்க. இதான் உன்னோட மைக் இங்கே இருக்குது. நம்ம வந்துட்டு நிறைய பேர் செலக்ட் பண்ணி வச்சோம். என்ன பேர்? நம்ம ஆக்சுவலி எங்களுக்கு வந்துட்டு பொண்ணு தான் பிறக்க போது முன்னாடியே தெரியும். ஆமாம், நம்ம ஸ்கேனிங்க்கு போகிறதுக்கு முன்னாடியே. அதாவது நாங்கள் இப்போ ரிவீல் பண்ண போகிற பேர் வந்துட்டு குழந்தை வயிற்றுக்குள்ளே ஃபார்ம் ஆச்சு பாருங்க. நாங்களாம் ஜெண்டர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஐரா வச்சுட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த பேரை தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் வந்துட்டு ரிவீல் பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்துட்டு அப்போ எங்களுக்கு தெரியாது உள்ள பொண்ணு இருக்குது பையன் இருக்கா எதுவுமே தெரியாது. ஆனால் ஐரா வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி ஐராவும் பாமையும் நானும் எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணப்போ சரி ஒருக்கா நம்ம டபுள் செக் பண்ணிக்கலாம், மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல அப்படிங்கிறக்காக தான் போய் நம்ம டபுள் செக் பண்ணது. அப்படியே நம்ம செக் பண்ண மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அது பொண்ணாக தான் பிறந்திருக்கு. நாங்கள் பொண்ணு தான் வேணும்னு சொல்லி முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம். என்ற கண்ணு சொல்லிடலாங்களா? 1.5 கண்ணா? 1.5 கண்ணு இல்லை, என்ற கண்ணு சொல்லிடலாங்களா? சொல்லிடலாம். அந்த ஸ்பெஷல் நேம் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு நேம் சூஸ் பண்ணுற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இதை சொல்லியிருக்க மாட்டோம், இந்த பேர் வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டோம். சரி இது இருக்கட்டும், சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு ஐலான்னு வைக்க சொன்னீங்க, அப்புறம் ஜாரான்னு வைக்க சொன்னீங்க. ஆல்ரெடி நமக்கு ஜாரான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது. நைரா வந்துட்டு அது ஒரு மாதிரி இருக்குது, நல்லா இல்லை.
அப்ப யாரான்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க, அது ஆல்ரெடி எங்க ஃப்ரெண்டோட இல்ல ரொம்ப மேட்சிங்கா இருந்தா நல்லா இருக்குதுல. ஐரா ஐரா நைரா நிறைய பேர் அப்படிதான் வைக்க சொன்னது. ஐரா நைரா எனக்கு அது பிடிக்காது. கொஞ்சம் அப்புறம் ஐரா ஜாரா இந்த ராரா அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்ல, அதனால நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனா நாங்க வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா போயிட்டு ஐலால இருந்து லாவும் நைரால இருந்து நையும் எடுத்து மிச்சத்தை பம்மி சொல்லுவா. சொல்லிடலாம் டைரக்டா காதுலயே சொல்லிடு. நைலா ஃபாத்திமா நைலா ஃபாத்திமா நைலா ஃபாத்திமா, அதுதான் பேரு. நேம். ஸோ இந்த பேர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நைலா ஃபாத்திமா. ஐராவோட பேர்லயும் நாங்கள் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஐரா மரியம். ஆனால் அது மரியம் அப்படிங்கிற பேர் வந்துட்டு எந்த சர்டிஃபிகேட்ஸ்லையும் வராது. ஏன்னா எல்லா சர்டிஃபிகேட்ஸில் பாஸ்போர்ட்லாம் ஐரா தான் இருக்கு. என்னாச்சுன்னா ஷார்ட்டாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெறும் ஐரா சுஹேல்னு மட்டும் நாங்கள் கொடுத்துட்டோம் ஐராக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே நிறைய இடத்துக்கு போகிறப்ப எல்லாரும் வெறும் ஐரா தானா அப்படின்னு கேட்குறப்போ ஐயோ ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சோ, வேற ஏதாவது சேர்த்து வச்சிருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு. சரி, ரெண்டாவது பொண்ணுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வால் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேட்சிங்கா இவளுக்கு நைலா ஃபாத்திமான்னு சொல்லி வச்சோடனே அவளுக்கு எனக்கு எதுவும் இல்லையா பின்னாடின்னு சொல்லி கேட்டா. அப்போ அவளே மரியம் சொன்னா, சரி ஓகே மரியம்னு வச்சுக்கோ. இது ஆக்சுவலி ஒரு 2-3 பேர் நான் சும்மா கூகுள் பண்ணப்போ 2-3 பேர் சும்மா படிச்சுட்டு இருந்தேன்னா, அப்போ அந்த 3 பேர்ல ஐரா அப்பவே கேட்ச் பண்ணது நைலாங்கிற பேர் தான். அப்போ இந்த பேர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நைலா ஃபாத்திமாக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியும். நைலாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அச்சீவர், சக்சஸ்ஃபுல் ஒன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எப்பவுமே வந்துட்டு சக்சஸ் ஆகிறவ அப்படின்னு சொல்லி அர்த்தம். அரபிக் ரூட்ஸ் இருக்கிற ஒரு பேரு. ஆஃப்டன் இன்டர்பிரட் as gracious or one who succeed. அரபிக்லேயே வந்துட்டு சக்சஸ் தான் அர்த்தம். ஸோ எப்படி இந்த பேர் இருக்கு? NYLA நைலா ஃபாத்திமா. இவளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஐ பிரின்சஸ் நைலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நல்ல வேலை எனக்கு அந்த பேரே கிடச்சிச்சு. ஐ பிரின்சஸ் ஐரா மாதிரி ஐ பிரின்சஸ் நைலா. இன்ஸ்டாவில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவன் ஃபேஸ் ரிவீல் மேபி வந்துட்டு இன்ஸ்டாவில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. போய் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஐராவோட அளவுக்கு ஃபாலோவர்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஐரா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 100K + ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கிடைக்குமான்னு தெரியல. பார்ப்போம் நைலாக்கு வந்துட்டு எவ்வளோ பேர் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைலாவோட இன்ஸ்டா அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நானும் வந்துட்டு ஒரு காதில் சொல்லிடுறேன். அப்போ நான் சொல்லிட்டா பேர். இப்போ அப்பா பேர் சொல்ல முடியா. நைலா ஃபாத்திமா நைலா ஃபாத்திமா நைலா ஃபாத்திமா. நீங்கள் மூஞ்சிய ஆக்சுவலி நான் ப்ளர் பண்ணியிருப்பேன். ஆனால் எக்ஸ்பிரஷன்ஸ் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு காதில் சொன்னோடனே மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. இது என்ன பீட்டா கிட்ஸா? இந்த பீட்டா கிட்ஸ் எல்லாம் இது கொரட்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க. கொரட்டை இல்லை, அது ஒரு மாதிரி சவுண்ட் வந்துட்டே இருக்கு. உள்ளேருந்து ஒரு மாதிரி சவுண்ட் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏப்பம் விடவே மாட்டேங்கிறா. ஏப்பத்தில் தான் பிரச்சனை. நான் கொடுத்த பால் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்பம் வராமல் அதுக்கப்புறம் பயந்து கொண்டு வந்தது. ஏப்பம் விடவே மாட்டேங்குது குழந்தை. அப்புறம் வேற என்ன, பால் ரொம்ப நேரம் குடிக்கிறான். ஆமாம், ரொம்ப டைம் எடுத்து குடிக்கிறா. இந்த மாதிரிலாம் இருக்குது. நல்ல முடி இருக்குது குழந்தைக்கு. என்னோட அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முடி இருக்குது. இருக்கட்டும், என்னோட அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர முடி இருக்குது. ஐராக்கு வந்து இந்த அளவுக்கு முடியல. ஆக்சுவலி கம்பேர் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன், டிஃப்ரென்ஷியேட் நான் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். தோ நம்மளோட நைலா ஃபாத்திமா 3 பேரும் வந்துடுச்சு ஃப்ரேமில். மிரரில் நானும் இருக்கேன். ஏன்னா என்ன தெரியுமா, இவன்ட்டு அழுகவே மாட்டேங்கிறா. ரொம்ப நல்ல ஒரு காமான ஒரு ஃபேஸு. நீ வளர்ந்ததுக்கப்புறம் தெரியும். இன்னும் 40 வாரம் ஆகலை. இல்லை ஃபஸ்ட்டாக லைட்டாக அழுகிறான். நல்லா வேர்க்குது. அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கணும்னு தான் தோணும் குழந்தைய. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாந்தமான ஒரு ஃபேஸு. சாந்தா குமாரி. ஸ்லாண்டிங் பொசிஷனில் தான் வைக்கிறது இவ்வளோ. இந்த மாதிரி ஒரு சைடாக இப்படி இருந்துட்டு போட்டோம். ஸோ பேர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேர் யாரோ ஒரே ஒருத்தங்க சொன்னாங்கல்ல நைலான்னு வைங்கன்ட்டு. நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் சொன்ன பம்மிக்கிட்ட, பம்மி இங்கே பாரு நம்ம மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டாங்க, நைலான்னு வைங்கன்ட்டு ஒரே ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அந்த மாதிரி ரொம்ப ரேரான ஒரு பேர் நான் நினைக்கிறேன். சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. டாடா பாய், see you, bye. அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணி, நம்ம செலிப்ரேஷன் தான் எதுவும் பண்ணல, ஒரு சின்ன கேக் கட் பண்ணி நம்ம நைலா ஃபாத்திமாவோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா எழுதி ஒரு கேக் வந்திருக்கு. சின்னதாக ஒரு கட் பண்ணி ஒரு குட்டி செலிப்ரேஷன். உள்ளே போய் பம்மியை கூப்பிடுவோம். பேரை ரிவீல் பண்ணுறப்போ ஐராமா இங்கே இல்லை. அதனால ஐரா தான் இந்த கேக் கட் பண்ண போகிறோம். சீக்கிரம் வா ஐரா. வெல்கம் நைலா ஃபாத்திமா. இருக்கா? ஆமா. ஐயோ
அப்ப என்னோட மெசேஜ் எழுதலையே. மெசேஜ் எல்லாம் அதுல எழுதி இதுதான் மெசேஜ். பெரிய மெசேஜ், குட்டி மெசேஜ். உருகி வந்துட்டு இருக்கு. நான் நைலாக்கு பதிலா ஐராமா கட் பண்ணிடு. வெல்கம் நைலா ஃபாத்திமா. வெல்கம் வெல்கம் நைலா. வெல்கம் ஐரா ஃபாத்திமா. ஏய், ஐரா. அது ஒரு பேர். இரு அப்பா எடுத்து உனக்கு வச்சு தரேன். மில்க் கேக். நல்லா இருக்குல்ல? நைலா பரி. நைலாக்கு. வெல்கம் நைலா. அப்பா சாப்பிடுறேன். நைலா கிளியா. நைலாலாம் சாப்பிட கூடாது. மம்மி வந்துட்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அதனால நீ மொத்தமா சாப்பிட போறியோ? மில்க் கேக்ல உனக்கு பிடிச்ச ஃப்ளேவரை வாங்கி அதுல ஒரு பேர் மட்டும் எழுதி நான் கேக் சாப்பிடலாம்னு யோசிச்சேன். சரி ஓகே, நைலாக்காக ஒரு கேக் வேணும் சாப்பிடுவோமே. நம்மளுக்காக வாங்கின மாதிரியும் இருக்க கூடாது, ஆனா நம்மளுக்காக வாங்கினதாவும் இருக்கணும். அதானே? அதான் எனக்கு ஹாப்பி பர்த்டே நைலா. இப்போ நம்ம தர்க்குறோம். இந்த ஐராட போட்டே முடிஞ்சு தடுக்குறோம். மதியம் பர்த்டே. அது நைலாட பர்த்டே. நைலா எந்திர நைலா. நைலாட ஸ்பெஷல் பர்த்டே நைலா.